இவங்க எப்படி செய்தி கொடுக்குறாங்கன்னா, அவர் அமைச்சராக எந்த தடையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை பரப்புறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? நீதிமன்றம் என்ன கருத்தின் அடிப்படையில் உங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இப்பவும் நீதிமன்றம் அந்த கருத்தை ஓகேன்னு சொன்னா நீங்க எடுக்கலாம். அது நீதிமன்றம் எந்த அடிப்படையில் கொடுத்தது, இப்ப எந்த அடிப்படையில் போடுறீங்க நீங்கன்னு கேட்ட உடனே 14 வருஷமா அந்த தீர்வே இல்லாம போயிட்டு இருக்கு. மனு பதில் மனு எந்த மனு ஒரு மனு மேல மனு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அஜித்குமார் என்ற வாலிபர் காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டார் என்று நாம் பார்த்து இன்று வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதே, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதே, அந்த பையன் வீட்டுல போய் நின்று இருந்தால் அது மனிதம். இப்ப நீங்க போய் இதை கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, ஏன் சார் அவரை மனிதம் அரசியல்லாம் சொன்னீங்களேன்னு, அதுக்கு நாளைக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அநேகமா அடுத்த 31 தேர்தல் போது நமக்கு விளக்கம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு போக்கு தான் இது. ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னு ஒன்று எதுக்கு சார் போட்டீங்க? அதை போட்டுட்டு அதற்கு டைரக்டரா ஒருத்தர் வந்து அவரே பேட்டி, அரசாங்கம் அறிவிக்கல சார், ஜிஓ ஒன்னும் இப்போ காட்டல, எதுவும் அரசு அறிவிப்பு வரல, அதுக்குள்ளேயும் டைம் ஆயிடுச்சு. மேபி அவங்க டைம் எடுத்து போட்டுருக்கலாம், அப்புறம் போடலாம். நான் ரவுடி அப்படின்னா ஹீரோயிசம், நான் அப்படி பெரிய ஆளு, 4 பேர் அடிச்சுட்டானா நான் பெரிய ஆளு சார். கழுத்துல வடவடமா செயின் போட்டுட்டு, இவ்வளவு தடி செயின் போட்டுட்டு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு வந்து நேற்று உச்சநீதிமன்றத்துல வந்துச்சு. அதாவது என்ன நடந்துச்சு, மனு தள்ளுபடிலாம் ஆயிருக்கு. கபில் சிபல் வந்துட்டு செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து வாதாடி இருக்காரு. என்ன நடந்துச்சு சார் உச்சநீதிமன்றத்துல நேற்று? அவங்க தெளிவா அவங்களுடைய இதுல சொல்லிட்டாங்க. இவங்க வந்து அவர் அமைச்சரா இருந்தா அது வழக்குக்கு பிரச்சனையா இருக்கும் தான் முதல்ல கருத்து சொன்னாங்க. ஜாமீன் கேட்கறீங்களே அப்படிங்கும் போது அது வழக்குக்கு இடையூறா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் கொடுத்தாங்க. அமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ண சொன்னப்போ தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு எது வேணும், அமைச்சர் பதவியா இல்ல ஜாமீனான்ற முறையில தான் அப்ப இருந்தது, வாதமே அப்படிதான் இருந்தது. அப்புறம் கொடுத்துட்டாங்க, இவரு ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ வந்து அந்த உத்தரவு, அந்த கண்டிஷன்களை கொஞ்சம் ரத்து பண்ணணும், அதை கொஞ்சம் மறுபரிசீலனை மாதிரிலாம் இவர் என்னென்னவோ கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. ஆனா நீதிமன்றம் எடுக்கல. இவங்க எப்படி செய்தி கொடுக்குறாங்கன்னா, அவர் அமைச்சராக எந்த தடையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை பரப்புறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? நீதிமன்றம் என்ன கருத்தின் அடிப்படையில் உங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இப்பவும் நீதிமன்றம் அந்த கருத்தை ஓகேன்னு சொன்னா நீங்க எடுக்கலாம். அது நீதிமன்றம் எந்த அடிப்படையில் கொடுத்தது, இப்ப எந்த அடிப்படையில் போடுறீங்க நீங்கன்னு கேட்ட உடனே போட்ட மனுவை வாபஸ் வாங்கிட்டாங்க. என்னன்னு கேட்டா, அந்த நீதிமன்றத்துக்கே போக சொல்லிட்டாரு. நான் தானே கொடுக்கணும். நீதிமன்றம் நீங்க எங்க போனீங்களோ அங்கேயே போங்க, அந்த நீதிமன்றத்தின் கருத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்லப்படும், நாங்கள் சொல்ல முடியாதுன்னு உடனே வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்க இதுக்குள்ள வரல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி என்ன கொடுத்தாங்களோ அதுதான் அப்படின்னு. அவங்க என்ன கேட்கிறாங்க, நீங்க இருந்தால், ஒரு அமைச்சர் ஒரு பதவியில் இருந்து கொண்டு வழக்கை சந்தித்தால் இது வந்து இடைஞ்சலா தானே இருக்கும். அதுதான் அடிப்படை. நீங்க ஒரு போஸ்டிங்ல நான் இருப்பேன், அதே இதுல கேஸ் நடக்கும், நான் சாட்சிகளை மிரட்ட மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கறது எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும்? சோ அந்த அடிப்படையில தான் அவருக்கு சொல்லப்பட்டது. இப்பவும் அதான் நடக்குது. ஆனா இங்க வந்து செய்திகளை ஒரு பாதியை கொடுத்துட்டு ஒரு பாதி கொடுக்கல. அதுதான் நீங்க உண்மை. மற்றபடி அவருக்கு அமைச்சராகுவதற்கெல்லாம் வாய்ப்பு வராது. ஏனால் அவர் எங்க போய் இப்ப திரும்பி மனு போட போறாரோ அதே இடத்துல சொல்லப்பட்ட கருத்து தான் திரும்பி அதே நீதிபதி சொல்ல போகிறார். அதனால அவர் அமைச்சரெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்கு, ஜனவரிக்குள்ள அவர் அமைச்சர். ஏன்னா அந்த கடைசி காலகட்டம் எலெக்ஷனுக்கு முன்னாடி கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். அதுக்கு முன்னாடி இவங்க எது பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கு இப்ப அவசரமாக அந்த மந்திரி பதவியில இருக்கணும், அதுக்காக அவர் ட்ரை பண்றாரு. பட் அது நடக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பக்கம்னா, அமைச்சர் துரைமுருகன் வந்துட்டு சொத்து குவிப்பு வழக்குல இருந்து அரசு வந்துட்டு பதிலளிக்க சொல்லி நீதிமன்றம் வந்துட்டு உத்தரவிட்டிருக்காங்க. இதோட பின்னணி என்ன சார்? சார் அது வந்து சார் கிட்டத்தட்ட 14 வருஷமா அந்த தீர்வே இல்லாம போயிட்டு இருக்கு. மனு பதில் மனு எந்த மனு ஒரு மனு மேல மனு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏற்கனவே இது வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுல இருந்து விடுதலை செய்யப்பட்டு மறுபடியும் அது வழக்கா போய் திரும்பி மனு போட்டு, அதாவது ஒரு வழக்கை எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தாமதப்படுத்துறது. ஒரு வழக்கு நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்கறத விட பெட்டர் வந்து நம்ம ஒண்ணுமே பண்ணாம நோ ஆக்ஷன் இஸ் பெட்டர் ஆக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ an action, இஸ் a பெட்டர் ஆக்ஷன். அந்த மாதிரி அவர் வந்து என்ன ஒண்ணுமே பண்ணாம அதை விடணும். எப்படியானு என்ன பண்ணலாம்? இழுத்தடிக்கலாம். ஒரு மனு போடு, திரும்பி ஒரு மனு போடு, திரும்பி ஒரு மனு போடு. இந்த விதத்துல அவர் இழுக்கடிச்சுட்டே இருக்காரு. ஆனா இப்ப வந்து அரசாங்கத்தை கேட்டிருக்காங்க, நீங்க 2 வாரத்துக்குள்ள அதுக்கு என்ன தீர்வுங்கிறதுக்கு சொல்லுங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லுங்க, நாங்க அப்புறம் சொல்றோம். ஏன்னா இது வரைக்கும் நீங்களும் சொல்ல இழுத்துட்டீங்க, இப்ப நீங்க உங்களுடைய 2 வாரத்துக்குள்ள சொல்லுங்க, 20ஆம் தேதிக்குள்ள சம்திங் எனக்கு டேட், அதுக்குள்ளேயே நீங்க சொல்லணும் அப்படின்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. சார் இவங்க எந்த வழக்கையுமே ஃபேஸ் பண்றதுக்கு இல்லாம தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறதா இவங்க பாணி. ஒண்ணு தள்ளுறது இல்ல, அது எப்படியான தூக்கிறது, இதுதான் இவங்க பாணி. சோ இப்போ மட்டும் இல்ல, இது போட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷமா இழுத்தடிக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப இவரு அந்த 2006-11 காலகட்டத்துல இருந்து அப்ப சொத்து குவிச்சாருன்னு சொல்லி செல்வி ஜெயலலிதா அவர்கள் 11 ஆட்சியில வந்ததுக்கு பிறகு, அதற்கு பிறகு போட்டு இன்ன வரைக்கும் இழுத்துக்கிட்டு இப்போ அநேகமா இது இறுதி கட்டம் வந்துருச்சு.
அவர் 20ஆம் தேதி அரசோட நிலைப்பாடை பார்த்துட்டு நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்து. இங்க சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜி மீதே வந்துட்டு ஒரு காலனி வீச்சு சம்பவம்லாம் நடைபெற்றுச்சு. என்ன காரணம், என்ன வழக்குக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு அரங்கேறுச்சு சார்? முதல்ல வந்து அது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம்னு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த வழக்காக இருந்தாலும் எந்த ஒரு என்ன சொல்றது கருத்து வேறுபாடு, எந்த ஒரு முரண்பட்ட கருத்து இருந்தாலும் நீதிபதி என்பவர் நமது மதிப்பிற்குரிய ஒரு மாண்புமிகு உயர் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள். நீதித்துறை என்பது எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் நீதி வழங்கக்கூடிய ஒரு உயர் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர். அவர் மீது இப்படி பண்ணுவதுங்கிறது அது வந்து ஒரு தவறான செயல் தான். அவர் வந்து முன்ன அவர் சொன்ன ஒரு கருத்துக்காக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அது ஏற்புடையது கிடையாது. அவரு வந்து எந்த அமைப்பு பிரிவு இதெல்லாம் போக வேண்டாம். செஞ்ச செயல் தவறு, அது செஞ்சிருக்க கூடாது. ஏன்னா நீதிமன்றம் என்பது அனைத்திற்கும் மேலான, நீதித்துறை அனைத்திற்கும் மேலானது. அதனால அது செஞ்சிருக்க வேண்டாம் அப்படிங்கறத கருத்து. அவர் எந்த வழக்கா வேணா இருக்கலாம், அவருக்கு என்ன கோமா கூட இருக்கலாம், சரிங்களா? அது வந்து அந்த இடத்துல பண்ணக்கூடாது. நீங்க வெளியில வந்து ஒரு தனிப்பட்ட நபரா இருந்தாருன்னா அடிக்கிறதோ அது வேற, தாக்குறது அதுவே தவறுதான் சட்டப்படி. ஆனால் இவர்களை இந்த இடத்துல அப்படி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு தவறா தான் நான் பார்க்கிறேன். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக நம்ம முன்னதாக விவாதிச்சிருக்கோம் சார். நேற்று பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தினோட தலைவர் நேர்ல சென்றிருந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரண தொகை எல்லாம் கொடுத்திருந்தாரு. அப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா, நான் பேசுவது மனிதம், எடப்பாடி பழனிசாமி பேசியது வந்து அரசியல், இந்த நேரத்தில் இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? சார், நம்ம அந்த கரூர் சம்பவம் நடந்த இடம் பாத்தீங்கன்னாக்க, அந்த சம்பவம் நடந்த போது நிறைய வந்து லைட் வாடகைக்கு விட்டுருப்பாங்க அந்த இடத்துல. நிறைய அந்த இரவு நேரங்கிறதுனால ஜெனரேட்டர் எல்லாம் வாடகைக்கு எடுத்தாங்க, விளக்குகள் வாடகைக்கு எடுத்தாங்க, தடுப்புகள், கம்பிகள், கொடி கம்பங்கள் அந்த எல்லாம் வாடகைக்கு எடுத்தாங்க. இப்போ கமல் வந்து வாய் வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இவங்க சார்பா வாய் வாடகைக்கு விட்டுருக்காரு கமல். அங்க போய் என்னன்னா, இந்த மனிதருக்கு வந்து கொஞ்சமாவது ஒரு அறம் இருக்கணும். தமிழர்களுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது அறம். அறத்தின் அடிப்படையில் தான் தமிழர். அதுவே இல்லையே. இப்ப போய் என்ன சொல்றாரு, நான் பேசுவது மனிதம். எது மனிதம் நான் கேட்கிறேன். கொஞ்சம் ரொம்ப கூட இல்ல, சமீபமா இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்த செய்திகளோட கேட்கிறேன். அதுக்கு ஆரம்பிக்கிறேன். 16 குழந்தைகள் இந்த இருமல் மருந்து ஒண்ணு சாப்பிட்டு இறந்தார்கள் ஒரு செய்தி வந்தது. அங்க போய் நின்று இருந்தால் அது மனிதம். அஜித்குமார் என்ற வாலிபர் காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டார் என்று நாம் பார்த்து இன்று வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதே, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதே. அந்த பையன் வீட்டுல போய் நின்று இருந்தால் அது மனிதம். அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் செய்யப்பட்டு, வன்கொடுமை செய்யப்பட்டு, அது வழக்கு வந்து அரசே சிபிஐ விசாரணை கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க இல்லையா? அந்த வழக்குல அந்த சிறுமி வீட்டை போய் பார்த்திருந்தால் மனிதம். அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பொண்ணுக்கு பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, ஞானசேகரன் ஒருத்தர் குற்றவாளினாங்கல்ல, அந்த வீட்டுக்கு போயிருந்தா அது மனிதம். ஏர் ஷோல 5 பேர் இறப்புக்கு போயிருந்தால் மனிதம். சரி, நீங்க இறப்புக்கெல்லாம் நான் வந்து இறப்புக்கு போக இதுக்கு மட்டும் ஏன் போனீங்க? இதுக்கு மட்டும் ஏன் சார் 41 பேர் இறந்த உடனே போனேன்றீங்கல்ல, கள்ளச்சாராய சாவுக்கு போனீங்களா? அப்போ இந்த இடத்துக்கு நீங்க போகல, 41 பேருக்கு போயிருக்கீங்க, 66 பேருக்கு போகல, ஏன் போனீங்க? அதுதானே அரசியல். எல்லா இடத்துக்கும் போவதுதான் சார். எடப்பாடியார் எல்லா மரணத்திற்கும் கேள்வி கேட்கிறார், அதுதான் மனிதம். சரிங்களா? சரி, இவர் வந்து இது வந்து திடீர்னு நடந்ததுனால நான் போய் இப்பதான் கேட்டேன். இவர் விளக்கம் எல்லாம் கொடுக்கலாம், மரணம் என்பது இதனம் என்பதா விளக்கம் கொடுப்பாரு, நமக்கே புரியாது, விட்டுருங்க. தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்தது, போய் நின்னாரா? கேள்வி, ஒரு வார்த்தை பேசினாரா? பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், போய் நின்னாரா? சரி, வேணாம் சார். இப்ப 2 நாள் முன்னாடி திருவண்ணாமலையில காவல்துறை 2 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து அநியாயமா கற்பழிச்சு ரோடோரமா தூக்கி போட்டாங்க. ஒரு தாய் மகளும் வந்த போது மிரட்டி கூட்டிட்டு போய் அங்க போய் நின்னாரா? பேசினாரா? அறிக்கை விட்டாரா? ஒரு ட்வீட். அப்புறம் என்ன இவர் மனிதம் பேசுறாரு? இவர்தான் அரசியல் பேசுகிறார், இவர்தான் அரசியல் செய்கிறார். இதே செந்தில் பாலாஜியை பத்தி 3 வருஷம் முன்னாடி அந்த இவர் பேசின காணொளி வந்திருக்கு. நீ 11 மணிக்கு ஜெயிச்சு வந்தன்னா உடனே வந்து அதிகாரியை தூக்கிடுவேன்னு சொல்றியே, நீ குற்றவாளி எல்லாம் பேசினாரு. இன்னைக்கு ஏர்போர்ட்ல ஓடி வந்து அவர் கார்ல ஒன்னா உட்காந்து போறாரு. அங்க போய் செந்தில் பாலாஜியால் தான் உயிர்கள் காப்பாற்றப்பட்டதுன்றாரு. இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். இவர்தான் மிகச்சிறந்த அரசியல் வியாதி. இவர் அரசியல்வாதி அல்ல, இவர் அரசியல் வியாதி. ஏன்னா விளக்கம், இப்ப திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் செய்வதோ, உதயநிதி அவர்கள் செய்வதோ, பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வதோ எல்லாம் அரசியல். அது அரசியல்வாதிகள் அவர்கள். இவரை போல உள்ளவர்கள் செய்வதில் இவரெல்லாம் அரசியல் வியாதிகள். ஏன்னா அவங்க நேரடியா பேசுறாங்க, என்னன்னு பேசுறாங்க, செய்யறாங்க, அது வேற. இவர் வந்து ஒண்ணு பேசிட்டு இப்போ ஒண்ணு செயல்ல செஞ்சுக்கிட்டு நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்காருல்ல. இந்த போன்ற பச்சோந்தித்தனங்களை அரசியல் வியாதிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது இவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் அல்ல. தெளிவா போய் எதுக்கு இப்ப வந்தாரு? இது எதிர்கட்சி. ஒரு தாவேக்காங்கிறது திமுகவுக்கான எதிர்கட்சி தான். அந்த கட்சி கூடத்துல இறந்துட்டாங்க. அரசாங்கம், அதாவது முதல்வர் அவர்கள் கூட தமிழ்நாடு அரசாங்கம் நிவாரணம் கொடுக்கணும் தான் சொன்னாரு. முதலமைச்சர் யார் இறந்தாலும் பரவாயில்ல, நான் அரசு சார்பாக அறிவிக்கிறேன்னு நிவாரணம் சொன்னாருங்க.
அந்த கட்சி சார்பா தலைவர் விஜய் அறிவிச்சாருங்க. சரிங்களா? இவர் எதுக்கு போய் கொடுக்குறாரு? இப்ப இந்த இறப்புக்கு கொடுக்குறவங்க கள்ளச்சாராயம் குடித்து இறந்தார்களே அந்த குடும்பத்துக்கு எல்லாம் போய் 1,00,000 கொடுத்திருந்தா அந்த பிள்ளைகள், அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு அவங்க இன்னொன்னு, அவங்க ஒன்னும் உயர் ரக மதுவை போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல குடிச்சிட்டு வந்து சாவல. 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கான் ஏழப்பட்ட குடும்பம். அவனுக்கு போய் நீ 1,00,000 கொடுத்திருந்தா ஒன்னு அன்னைக்கு மனிதத்தை பாராட்டி இருக்கலாம். அன்னைக்கு எங்க போச்சு மனிதம்லாம்? இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து எதிர்கட்சின்னு ஒண்ணு அரசியல் பண்ணி இங்க ஓட்டு வாங்கி இதை திசை திருப்பி நாங்கெல்லாம் வரோம் பாத்தீங்களா அப்படின்னு காட்டி ஒரு அரசியல் பண்றதுக்காக தான் இவர் வர்றாரு. அப்ப இவரை வந்து நீங்க எந்த இவருக்கு இன்னொன்னு, இன்று திமுகவின் கல்லாப்பேட்டி என்று பேசப்படுகிற சொல்லப்படுகிற அவர் தான் மொத்தம் பொருள் உதவின்னு சொல்லப்படக்கூடிய செந்தில் பாலாஜி. அவர் மாவட்டம் ஒண்ணு ஓடி வந்து நிக்கிறார். அதுவும் அவர் பேசுனதெல்லாம் என்ன பேசினாரு? மனிதமா பேசினாரு சார். மனிதம் பேசியிருந்தா மக்களே அங்க போனீங்களே இப்படி ஆயிடுச்சு, வருத்தப்படுறேன், உங்களுக்காக நாங்க இருக்கிறோம், படிக்க வைக்கிறேன், இதெல்லாம் தானே சார் மனிதம். அங்க போய் இத்தனை பேர் உயிரை காப்பாற்றிய செந்தில் பாலாஜி தான் அங்க இதெல்லாமா கேட்டாங்க? இதுதான் அரசியல். அப்புறம் நீங்க பேசுனதெல்லாம் அரசியல் பேசிட்டு எடப்பாடி அரசியல் பண்ணுகிறாருன்னா என்ன அர்த்தம்? இதுதான் தவறான ஒரு விஷயம். இவர் பண்றது வந்து என்னைக்குமே முரணாதான் பண்ணுவார். ஒன்னு சொல்லுவார், ஒன்னு செய்வாரு. இப்பவும் அதே மாதிரிதான் செய்யறாரு. இவர் சொன்ன விஷயமும் இப்ப நீங்க போய் இதை கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, ஏன் சார் அவரை மனிதம் அரசியல்லாம் சொன்னீங்களேன்னு, அதுக்கு நாளைக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அநேகமா அடுத்த 31 தேர்தல் போதுதான் நமக்கு விளக்கம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு போக்கு தான் இது. இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக பேசினாலே வந்து கைது நடவடிக்கைன்றது பாஞ்சிருக்கு. இன்னைக்கு கூட ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க. அதாவது நீதிபதிக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கருத்து சுதந்திரம்ன்றது தமிழகத்துல கிடையாது சார். சார், கருத்து சுதந்திரம்ங்கிறது ஒரு லெவல் வரைக்கும் பாக்குறாங்க. இவங்களுக்கு எதிராக திரும்பிருச்சுன்னு சொன்னாக்க உடனே வந்து அவங்களை கைது பண்றதா இங்க நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நேத்தெல்லாம் அந்த புதிய தலைமுறையோட அந்த நம்பர் எடுத்துட்டாங்க அரசு கேபிள்னு சொன்னாங்க. இவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது போராடினாங்க எப்படி எடுக்கலான்னு, இவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது அவங்கள தூக்குறாங்க. இது வந்து இந்த மாதிரியான ஒரு போக்கு தான் இது. இங்க வந்து கருத்து சுதந்திரம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இன்று நேற்று அது வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமா அப்படிதான் சார். 67 68 காலகட்டங்கள்ல நினைக்கிறேன் கலைஞர் அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதுன்னு ஒரு செய்தி போட்டார் ஒருத்தர். ஜவஹரிசம்னு ஒரு பத்திரிகை மூடினாரா, வழக்கு போட்டாரா, அந்த பத்திரிகையே காலி பண்ணாரா? அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல உதயகுமார் சிதம்பரம்ல ஒரு பையன் கேட்டான். அதுக்கப்புறம் அந்த பையன் மரணிச்சான். அதுக்கு யாரு என்ன எப்படின்னே தெரியாது இன்னி வரைக்கும். ஒரு பையன் கேட்டான், செத்துட்டான். அப்ப இன்னி வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? சரி சார், கருத்து சுதந்திரம். இப்போ இவங்க கூட்டணியில இருக்கிற ஒரு ஆளையே நான் கருத்து சுதந்திரத்துக்கு உதாரணமா கேட்கிறேன். திரு வைகோ. அமைதிப்படைன்னு ஒரு படம் வந்தது. வைகோ அப்ப கட்சியில இருந்து வெளில வந்தாரு, தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அமைதிப்படைன்னு ஒரு படம், சத்யராஜ் மணிவண்ணன். அந்த படத்துல ஒரு பையன் சுற்றுவான், ஜெயில போட்டுருவாங்க சார். அந்த பையனோட பேர் என்னன்னு கேட்பாங்க. கோபாலசாமி. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வழக்கு போட்டு அந்த பேரை சொன்னா தமிழ்நாட்டுல பிரச்சனை வந்துடும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வந்துடும், அதனால அந்த பேரையே சொல்லக்கூடாதுன்னு மியூட் பண்ணாங்க. இவங்களோட கருத்து சுதந்திரம் அந்த அளவு தான். ஒரு பேரை கூட யாரும் சொல்லக்கூடாது, யாரும் எதுவும் பேசக்கூடாது. கருத்து சுதந்திரம் அந்த அளவு தான் இவர்களுக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணாங்க, கிஷோர் கேசாமி கைது பண்ணாங்க, சவுக்கு சங்கர் பண்ணாங்க, சாட்டை துரைமுருகன் எல்லாரையும் பண்ணாங்க சார். எது கேஸ் கோர்ட்ல நின்னுச்சு? எதுவுமே இல்ல, வெளில வந்துட்டாங்க. சரி சார், இன்னொரு விஷயம். இப்ப இவங்க கருத்து சுதந்திரம்லாம் சொல்றாங்கல்ல, பாசிசம், பாஜக பாசிசம், அதாவது அடக்குமுறை எல்லாம் பேசுறாங்கல்ல சார். நீங்க எதுக்கு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் போட்டீங்க? ஃபேக்ட் செக்கிங் யூனிட் ஒண்ணு எதுக்கு சார் போட்டீங்க? அதை போட்டுட்டு அதற்கு டைரக்டரா ஒருத்தர் வந்து அவரே பேட்டி, அரசாங்கம் அறிவிக்கல சார், ஜிஓ ஒன்னும் காட்டல, எதுவும் அரசு அறிவிப்பு வரல, அதுக்குள்ளேயும் டைம் ஆயிடுச்சு. மேபி அவங்க டைம் எடுத்து போட்டுருக்கலாம், அப்புறம் போடலாம். பதவி கொடுக்குறாங்கன்னு இவர் போடுறாரு, நான் டைரக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன், நான் இன்று முதல் ஃபேக்ட் செக்கிங் இருக்கிறேன். அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டுக்கான பவர் என்ன தெரியுமா? they can recommend for arrest to police. அவங்களுக்கு டைரக்ட் கொடுக்கலாம், சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார், தப்பா போடுறாங்க, அதாவது தவறான ஒரு செய்தி போடுறாங்க. அது என்ன சார் கருத்து சுதந்திரம்? நான் என்ன கேட்கறேன்னா சார், இப்ப நான் வர வழியில ஒருத்தர் சொல்றாரு, சார் அங்க ஒருத்தர் அடிபட்டு விழுந்துட்டார் சார்னு செய்தி போடுறேன், அடிபட்டு விழுந்துட்டார். அங்க போன அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு, இல்ல சார் வண்டி இடிச்சு விழுந்தாருன்னு. ஐயோ அப்படிங்களா, இங்க வண்டி இடிச்சுதான் ஒருத்தர் விழுந்திருக்காரு, ரோட்டோரம்னு போடுறேன் சார். இது வந்து ஐயோ நீங்க முதல்ல போட்டது தப்பு அப்படின்னு உள்ள முடிச்சு போட்டா என்ன அர்த்தம்? நியூஸ் வர வர வரதான் சார் போடுவோம். அப்படிதான் போடுவாங்க செய்திகள், மக்கள் அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் தெரியும். இப்போ ஒரு செய்தி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது வரும். இப்ப நீங்களே இந்த கரூர் சம்பவத்துக்கு 3 நாளைக்கு அப்புறம் ஆணையம் அமைச்சிங்க, ஒரு நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை குழு அமைச்சிங்க, விசாரணை குழு. அப்போ அந்த விசாரணை குழு இருக்கும்போது யாருமே பேசக்கூடாது, யாருமே அந்த அந்த ஆணையத்தின் திசை திருப்புவது போல ஆகிவிடும், அவங்கவுங்க பேசினா தவறாகிவிடும். அப்புறம் நீங்க எதுக்கு ஐஏஎஸ் ஆபீசர் விட்டு பேச வச்சீங்க, எம்எல்ஏவை விட்டு பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு நீங்க எதுக்கு திசை திருப்பினீங்க? அப்ப நீங்க பேசலாமா? அடுத்தவங்க பேசினா தவறு, நீங்க பேசலாமா? அப்புறம் எப்படி அது? அதாவது ஒரு மதத்தை திட்டக்கூடாது, ஒரு ஜாதியை திட்டக்கூடாது, ஒரு தனிநபரை திட்டக்கூடாது, இதெல்லாம் அவதூறு வழக்குல வரும். இதெல்லாம் அவதூறு வழக்குல பேசக்கூடாது, தவறான விஷயங்கள். கரெக்ட். அப்போ உங்க துணை முதலமைச்சர், உங்க வாரிசு மேடை ஏறி
ஒரு ஒரு பெரும்பான்மை சமூகம் இங்கே வணங்கக்கூடிய ஒரு ஒரு வழிபாட்டை கொசு டெங்கு நான் அழிப்பேன் அப்படின்லாம் பேசினாரே, அது எங்க போச்சு? கருத்து சுதந்திரம் எங்க போச்சு? கருப்பர் கூட்டம்னு ஒரு கூட்டம் வந்து பேசுறாங்களே, கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல எங்க போச்சு? லயோலா காலேஜ்ல வந்து சூலம் வரைஞ்சாங்களே, அப்ப எங்க போச்சு? கருத்து சுதந்திரம் சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் கருத்து சுதந்திரம்னு சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்கல்ல ஜனங்க, இது மட்டும் கருத்து சுதந்திரம் ஏன் கூடாது? ஏன்னா நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க. நீங்க எதிர்கட்சியா இருந்தா கருத்து சுதந்திரம் பேசுவீங்க. நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டா உங்களை ஏத்து யார் பேசினாலும் அது கருத்து சுதந்திரத்தில் வராது, அந்த லிமிட்டுக்குள்ள வராது, தூக்கிடுவாங்க. இதெல்லாம் வராது, வேணாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க எல்லாருக்குமே இங்க பிரச்சனை என்னன்னா, இவங்களை பத்தி திட்டக்கூடாது. திட்டுனா அது கருத்து சுதந்திரம். ஆனா இவங்க திட்டலாம். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கோவில்ல அசிங்கமா பொம்மை இருக்குன்னு சொல்லி திட்டலாம், அது கருத்து சுதந்திரம். ஆனா அவரை நம்ம திட்ட முடியாது, கருத்து சுதந்திரம் கிடையாது. அப்புறம் இவர் எடப்பாடி அவர்களை ஊர்ந்து சென்றார்னு ரொம்ப கொச்சையா பேசினார், சரிங்களா? செல்வி ஜெயலலிதா அவர்களை எவ்வளவு கொச்சையாக இவர்கள் பேசினார்கள் என்பது ஊருக்கே தெரியும், சரியா? இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேல பிரதமர் அவர்கள் முதல் முறை பதவியேற்ற போது சென்று வந்ததற்கு தற்போதைய முதல்வர் அப்போதைய எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு ஒரு விமர்சனம் வைத்தார் என்று நமக்கு தெரியும். அதெல்லாம் எந்த விதத்துல நீங்க விமர்சனம் வச்சீங்க? அப்ப அது கருத்து சுதந்திரத்துல நீங்க வரும். ஆனா நடந்த சம்பவம் ஒரு துயரம் நடந்துருச்சு, ஒருத்தர் தனக்கு கிடைச்ச வீடியோவை போட்டு இத சொல்றாரு, அது கருத்து சுதந்திரமா? கிடையாதா? அவருக்கு சொல்ல கிடையாதா? சொல்ல முடியாதா அவரு? அது எந்த வழியில வரும்? அதனால இவர்கள் திராவிட கட்சிகள், நீங்க வந்து இந்த திராவிட பாரம்பரியத்துல இந்த திக திமுக மாத்தி யார் வேணா எடுத்துங்க சார், கருத்து சுதந்திரம் என்பது அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது, அடுத்தவர்களுக்கு கிடையாது. அதுதான் இங்க நிதர்சன உண்மை. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எமர்ஜென்சி காலத்துல எவ்வளவு அட்டுழியம் பண்ணாங்கன்னு தெரியும். நேரு அவர்கள் காலத்தில் எத்தனை புத்தகங்கள் தடை செய்யப்பட்டது என்பது தெரியும். தூர்தர்ஷன்ல வந்து அந்த மியூசிக் வரக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டது நமக்கு தெரியும். மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஐ திங்க் த நேம் வந்து கரெக்டா இதுல ரெட் சாரி நினைக்கிறேன். ஒரு நேம், ஒரு படம் வந்து தடை செய்யப்பட்டது, லண்டன்ல அங்க போய் வெளியிட்டாங்க. இங்க தடை செய்யப்பட்ட படம் அது. ஏன் தடை பண்ணீங்க? கருத்து சுதந்திரம் எங்க? கிடையாதா எங்களுக்கெல்லாம்? முத்துக்குமார்னு ஒருத்தர் தீக்குளித்து இறந்தார் இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த ஈழத்தின் இறுதி காட்சி, அந்த இறுதி கொடூரங்களை ஒரு காணொளியாக்கி தமிழ்நாட்டுல கொடுத்தாங்க சார், எல்லா இடத்துக்கும். தடை பண்ணி எல்லாரும் கைது பண்ணாங்க. ஏன்? சொந்தங்கள் அங்க சாவுது, இவங்க பண்ணாங்கன்னு கூட சொல்ல சார், இலங்கையில அவங்க பண்றாங்கன்றாங்க. அதுக்கு என்ன சார் தடை? அப்ப நீங்க கருத்து சுதந்திரம் ஏதோ இப்பதான் தடைப்படுதுன்னு நினைக்காதீங்க. இவங்கள்ட்ட ரொம்ப நாளாவே இங்க கருத்து சுதந்திரம் தான் இப்படிதான் இருக்கு, சரிங்களா? யுனெஸ்கோ அவார்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதை இல்லைன்னு நிரூபிச்சாக்க இவங்களுக்கு கோவம் வந்துடும். என்ன தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸும்பாங்க, நம்ம ஊர் தென்கிழக்கு ஆசியாவிலே இல்லையானா இவங்களுக்கு கோவம் வந்துடும், கருத்து சுதந்திரம் மேல வழங்க போடுவாங்க. அதெல்லாம் தான் இவங்களுடைய பாணி. அதனால கருத்து சுதந்திரம் என்பதெல்லாம் இவர்களும் எதிர்பார்க்க முடியாது. இவர்களை பற்றி பேசாத வரை நமக்கு கருத்து சுதந்திரம் உண்டு அப்படின்னு தான் நம்ம போக முடியும். விஜய்க்கு ஆதரவாக பாஜக செயல்பட்டு வந்ததான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே இறங்கி வந்துட்டு போன்லாம் செய்ததா தகவலாம் வந்துச்சு சார். ஆனாலும் தாவேக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் நாடி இருக்கிறதா ஒரு தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறது சார்? ஆக்சுவலா திரு அமித்ஷா அவர்கள் போன்ல பேசினாருங்கிறதெல்லாம் உறுதி செய்யப்பட்ட தகவல்னு எங்கேருந்தும் அறிவிப்பு வரல. இவங்க ஒரு செய்தியா தான், ஸ்கூப் நியூஸ் மாதிரி தான் போட்டாங்க. அவர் வந்து அதிகாரப்பூர்வமா கட்சியோட எதுல இருந்தும் அவர் அறிவிக்கல, நாங்க பேசிட்டோம், ஓகே பண்ணிட்டோம், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்லாம் எந்த இடத்துலயும் அபிஷியலா வரல. சரி, இப்ப ஆனா அபிஷியலா பாத்தீங்கன்னா இவருடைய கட்சி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா நேர போய் டெல்லியில யாரெல்லாம் மீட் பண்றாரு அப்படின்னு போட்டோ வீடியோ வரும். அப்போ பாஜக இவருக்கு ஆதரவாக நிற்கிறது என்பது பொய். சரி, இன்னொரு விதத்துல சொல்றேன், எப்படி ஆதரவுன்னு சொல்றாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும், முதல்ல முறையா வேணும், இது சரியில்லை, ஏதோ இருக்குன்னா சொன்னார். அவர் அந்த சம்பவத்தின் அந்த துயரத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகளை கொண்டு வர வேண்டும்னு தான் அவர் கேட்டார். அவர் விஜய்க்கு ஆதரவா வந்துடல, உடனே நாளைக்கு புஷி ஆனந்த வேட்பாளரை நான் ஆதரிக்கிறேன்லாம் சொல்ல அவர் எதுவுமே சொல்ல. சம்பவத்தோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் அவர் கேட்டார். ஒரு நிஜத்தை கண்டுபிடின்னு கேட்டா உடனே அவங்களுக்கு ஆதரவாளர்னு முத்திர குத்துறது தவறான விஷயம். இன்னொன்னு, டெல்லியில போய் இவங்க சந்திச்சாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்க சொல்லுவாங்க, சரியா? இன்னும் அவர் ஒரு உள்துறை அமைச்சர், சும்மா யார் வேணா போய் சார் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை சார், அப்படியா நான் பாத்துக்கிறேன் அப்படிலாம் அவர் சொல்லவும் மாட்டாரு. சொல்லக்கூடிய ஆளும் இல்ல அவரு, சரிங்களா? உடனே இதை வச்சு மிரட்டிட்டாங்க அப்படின்னா, மிரட்டி யார் பக்கம் போனாங்க? இப்ப காங்கிரஸ் பக்கம் தானே போயிருக்காங்க. அப்ப இவங்க மிரட்டவும் இல்லைன்னு தெரியுதா? அப்போ மிரட்டுறாங்கன்னா இவங்க பக்கம் ஏதோ தப்பு இருக்கணும், இவங்க பக்கம் தப்பு மாதிரி தெரியல. அப்போ இந்த நியூஸ் எல்லாம் வந்து குழப்பறதுக்கான வேலை. இவர் வந்து சார் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ், இவர் இளைஞர் காங்கிரஸ்ல சேரலான்ற ஐடியால ஒரு காலத்துல சந்திச்சாங்க, எல்லாருக்கும் தெரியும். ராகுல் காந்தி சந்திச்சாரு, அதுக்கப்புறம் அது ஒன்றும் சரியா வரல, வந்துட்டாங்க. ஸோ இவர் வந்து காங்கிரஸ் கிட்ட நெடுநாளாவே நட்புல இருக்காருன்னு தெரியும். இவர் வீட்டுல ரெய்டு எல்லாம் பண்ணாங்கல்ல, முன்ன ரெய்டு விட்டாங்கல்ல, திரு விஜய் அவர்கள் வீட்டுல ரெய்டு நடந்தது, சம்திங் ஏதோ வருமானத்துக்கு இது மாதிரி நிறைய பண்ணாங்க. சேவை வரி வேண்டாம், கட்ட வேணாம்னு சொல்லி இவர் சொன்னாரு. சேவை வரி கட்ட வேணாம், நடிகர்கள் எல்லாம் கூடாதுன்னாரு. அப்ப அதுக்கப்புறம் யாரை போய் சந்திச்சாரு? அவரு ராகுல தான் சந்திச்சாரு. இப்ப மிரட்டி வர வச்சு பார்த்தது யாரு? சோ இவருக்கு காங்கிரஸோட நீண்ட நாளா நட்பு, ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு.
அதுல ஆதவர்ஜுனா அவர்கள் கொஞ்சம் செல்வாக்கான ஆளு. ஸோ அதன் மூலமா அவர் போய் டெல்லியில எல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்றாங்க. அவரு ஒரு ஏர்போர்ட்ல வரும்போது கூட செய்தியாளர் கேட்டாங்க, அவர் பதில் சொல்லலை, அதுக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டாங்க. ஸோ அதெல்லாம் தெளிவான இது வந்தா தான் நமக்கு தெரியும் சார். ஏன்னா இவங்க ஸ்கூப் நியூஸ் கொடுத்து குழப்பி விடுறது வேற. ஸோ அதெல்லாம் அப்படி இல்லை. ஆனால் அவருக்கும் காங்கிரஸுக்குமான நட்பு நல்ல நட்பு. ஏன்னா அந்த காலத்துல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. எப்போ நிறைய செய்திகள் இவருடைய திட்டங்களுக்கா இருக்கட்டும், இவருடைய படங்களுக்கு பேசுறதா இருக்கட்டும், நிறைய பேசியிருக்காங்க. அந்த வகையில நட்பு இருக்கும். அது கண்டிப்பா. இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் கொடுத்து ஒரு கருத்து சார். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ அவருடைய வசனமே வந்துட்டு அடங்கமறு அத்துமீறு திருப்பி அடி திமிரியலு அப்படின்றத சொல்லுவாங்க சார். இப்போ அதே போல இன்னைக்கு தமிழகத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். அதாவது விசிகாவினர் வந்துட்டு ஒரு வழக்கறிஞரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நெடுஞ்சாலைகள்ல அடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறது சார்? இல்ல சார், அதாவது இது இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் நம்ம ஊர்ல ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு யாரை வேணா அடிக்கலாம், எங்க வேணா அடிக்கலாம். ஒரு 4 நாள் முன்ன ஒரு காணொளி, ஒரு வண்டியை நிறுத்திட்டாங்க. போலீஸ்காரங்க 4 பேரை ஒருத்தர் போதையில அடிக்கிறாரு. ஒருத்தர் ஒரு ஆள் அடிக்கிறாரு போதையில. அப்புறம் அவரை போலீஸ்காரங்க எல்லாம் அதுக்கப்புறம் அவரை தள்ளிட்டு போறாங்க. அப்ப அந்த அந்த தைரியம் எங்க வந்தது? தைரியம் எப்படி வந்தது? முதல்ல அடிப்படை. நீங்க என் கட்சிக்கு வரணும்னா 10 வழக்கான இருக்கணும். 10 வழக்கான இருந்தாதான் நீ ஒரு சிறுத்தையாக முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரா இருந்தாலும் நல்ல விதமாக வாங்க, உங்க உரிமைக்கு பாடுபடுங்க, நான் இருக்கிறேன். உங்களை அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது, இந்த படத்துல கூட வசனமா வச்சாங்க, படிப்பு என்பது உனக்கு முக்கியம். நீ படிச்சு பெரிய ஆளாவது, சட்டம் இயற்ற வேண்டிய இடத்தில் நீ இருக்க வேண்டும். சட்டத்தை இயற்ற வேண்டிய இடத்துல நீ வந்தேன்னா எல்லாமே மாறும். நீ தான் ஆர்டரே போடுறவன். அப்ப வான்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சட்டத்தின் முன்னாடி குற்றவாளியா காட்டுறாங்க. நீ குற்றவாளியா கேஸ் வாங்கிட்டு வா. அதுவும் அந்த வார்த்தை முக்கியம். என்ன பெருசா கேஸ் போட்டுருவான்? 75 போடுவான். கண்ணாடி பஸ்ல கண்ணாடி கல்லெடுத்து அடிச்சா பரவாயில்ல, பாத்துக்கலாம். இது ஒரு தலைவரா சார்? கல்லெடுத்து அடிச்சா 75 தானே போடுவான், பாத்துக்கலாம். 75 கேஸ்னா என்ன? ஒருத்தன் முதல்ல 75 கேஸ் வாங்குவான் சார். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய குற்றம் வாங்குவான் சார். அதுக்கப்புறம் பெரிய குற்றம் வாங்குவான் சார். நீங்க அவனை பழக்கிறீங்க. உங்க தொண்டர்கள், உங்களை நம்பி வந்தவர்கள், அவர்களை இங்கே தவறா வழி நடத்த கூடாது. இதுல சார், எந்த ஒரு சமுதாயம் சார்ந்தோ ஒரு பிரிவு சார்ந்தோ எல்லாம் இல்ல சார். அப்படி நான் பார்க்கவே கூடாது. தவறான விஷயம். ஏன்னா அவர் கட்சியிலையும் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் கட்சியிலையும் எல்லாருமே இருக்காங்க. யாரும் ஒரு பிரிவு எல்லாம் கிடையாது. எல்லாரும் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நிறைய பேர் நான் பர்சனலா பார்த்திருக்கிறேன். நிறைய எல்லா பிரிவினர்களும் இருக்கிறார்கள். சரிங்களா? நீங்கள் அவர்களை தவறாக வழி நடத்தக்கூடாது. இது எப்படி சொல்றீங்க? ஒரு கூட்டம் கூட முன்னாடி இருந்தது. நீங்க என்ன பண்றீங்க? அந்த கூட்டத்துல போய் என்ன பேசுறீங்க? அவர்கள் ஒண்ணு இந்த ஒண்ணுமே கிடையாது, இது பிரிவுகள்லாம் ஒண்ணுமே கிடையாது, உங்க வீட்டு பொம்பளைங்கள்லாம் எங்க வீட்டு ஆளுங்களை ஏன் தேடி வராங்க. இதெல்லாம் ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சா சார்? எவ்வளவு தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடும் இல்லையா? அந்த தொண்டர்களை நீங்க வழிப்படுத்தி நல்வழிப்படுத்தி அவங்கள சரி பண்ணி, அப்பா படிக்கலன்னா இதை தொழில் பண்ணுப்பா, இது தொழில் பண்ண முடியாது, உனக்கு நஷ்டமாச்சா, நீ ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண, இதெல்லாம் அட்வைஸ் கொடுக்கணும். பரீட்சையில தோத்து போனா கவலைப்படாத, அடுத்து படிக்கலாம். இதுதான் சார் ஒரு தலைவருக்கு அழகு. நீங்க அதை விட்டுட்டு நீ அடிதடி பண்ணு. நம்ம ஊர்ல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பையன் ஒருத்தன் ஸ்கூல்ல வாத்தியாரை அடிச்சிருவேன், குத்திரெல்லாம் சொன்னான். அவனை ஒன்றும் பண்ண முடியல, விட்டாங்க. கொள்ளை முயற்சி வழக்குல அந்த பையன் கைதானா. இது மாதிரியான போக்குகள் இங்க அதிகமாகும். நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க, டோல்கேட் அடிச்சு உடைச்சிட்டா பெரிய ஆளு, நான் டோல்கேட் அடிச்சு உடைச்சிட்டா இன்னைக்கு பெரிய ஆள். நான் எப்படி சார் அதை ஏத்துக்க முடியும்? இந்த கலாச்சாரம் எல்லா கட்சியும் செய்கிறது. இதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் நம்ம வேல்முருகன். டோல்கேட்னா அவர் தான் பேர் வாங்கினவர். அப்ப நீங்க எப்படி எப்படி நீங்க எல்லாருக்குமே கெடுத்தாச்சுங்க. எல்லா கட்சியும் எல்லாரையும் கெடுத்தாச்சு. நீங்க எப்படி ஹீரோயிசம் காட்டுறீங்க? நான் ரவுடி அப்படின்னா ஹீரோயிசம் காட்டுறேன். நான் அப்படி பெரிய ஆளு, 4 பேர் அடிச்சுட்டேன்னா நான் பெரிய ஆளு. சார், கழுத்துல வடவடமா செயின் போட்டுட்டு, இவ்வளவு தடி செயின் போட்டுட்டு நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் அப்படின்னா நான் ஒரு பெரிய ஆளு. அவங்க பின்னாடி இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாம் பெரிய ஆளு. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை இங்க கொண்டு நீங்க விதைச்சிட்டு இது எப்படி திருந்தும் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு உதாரணம், தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது. நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. சரிங்களா? பெருமையா சொல்றார். நான் முதல்வர் சொல்றேன், பெருமையா சொல்றார் முதல்வர். நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் 1 அப்படிங்கிறாரு. விஜயை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்துட்டாங்க. அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க, 25,000 பேர் அப்படின்னு. உடனே அதுல ஒரு பொறுப்பாளர், ஏன்னா பெரியவங்க, அவங்க மூத்த உறுப்பினர்கள் யாரும் சொல்ல, பொறுப்பாளர் சொல்ல, ஒரு பதிவு வருது சார் பேஸ்புக்ல. என்ன வருது? அங்க போனவெல்லாம் தற்குறி சார். அப்போ உங்கள்கிட்ட இருந்தா படிச்சவன் எதிர்கட்சிக்கு போயிட்டா தற்குறினா, அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை தற்குறி வளர்த்துறீங்க? உங்களுக்கு எதிர்கட்சி எவ்வளவு இருக்கு? எல்லாரும் தற்குறியா? அப்புறம் நீங்க எதை வச்சு படிச்சவர்கள் மாநிலம்ன்றீங்க? உங்க கூடயே இருக்கிறவங்களையும் நீங்க நல்வழிப்படுத்தல, எதிரா இருக்கிறவனையும் கிண்டல் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க? இங்க திராவிட கலாச்சாரம் என்ன வளர்த்து வச்சிருக்கு சார்? எதுக்கு எடுத்தாலும் சரி, யூபியில பாத்தீங்களா 500 கொலை, குஜராத்தில் பாத்தீங்களா 300 கொலை. இங்க எவ்வளவு கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, அடிதடி நடக்குது. இன்னைக்கு கூலிப்படையில சிறுவர்கள் எத்தனை பேர் சார் இருக்கிறாங்க?
சார், ஒரு அதிகாரி ஒருத்தர் 4 பசங்க வந்து காவல்துறை ஒரு அதிகாரியை கொல்லலையா சார்? 4 பசங்க நம்ம பார்க்கலையா? எல்லாம் சிறார் குற்றவாளிகள். இன்னைக்கு சிறார் குற்றவாளி எவ்வளவு வளர்ந்துருக்கான் தெரியுமா? ஏன்னா இவங்க ஒரு மாபெரும் சம்பவம் நடந்தது. இந்தியால வந்து இந்தியாவே பதற வைத்த சம்பவம் நடந்தது, ஒரு கற்பழிப்பு, நிர்பயாவு. அதுல ஒரு ஒரு பையன் வந்து சின்ன வயசு, 15 வயசு. அவன் தான் கொடூர குற்றவாளி. ஆனால் வயதை காரணம் காட்டி நம் சட்டத்தின் அடிப்படையில் அவனை வந்து வெளியில விடுவோன்னு விட்டாங்க சார். அந்த 3 வருஷம் அவன் இருப்பான், அதுக்கப்புறம் வந்துடான், விட்டுருந்தான் சார். அதோட விட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. வெளில வந்தோடனே அவனுக்கு தையல் மிஷின் தரேன், காசு தரேன், அவனை நான் வளர்த்து விடுறேன்னு வளர்த்து. இப்போ போயிட்டு இருந்தா நம்ம காசு கிடைக்கும் போல, நமக்கு எல்லாம் கொடுப்பாங்க போல. அதிகமாயி போச்சு சார். சோ இங்க அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் வளர்த்து விட்டு மொத்தமா மாத்திட்டாங்க. இளைஞர்களை வந்து இன்னைக்கு கத்தி வச்சு போட்டோ போட்டா நான் பெரிய ஆளு, நான் வந்து மாசு. சார், எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போய் பாருங்க சார், அம்பத்தூர் ஆவடி தாண்டி கத்திய பிளாட்ஃபார்ம்ல தேய்ச்சிக்கிட்டு போற பசங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. யார் கொடுத்த தைரியம்? எந்த அடிப்படையில் அவர்கள் செய்கிறார்கள்? நீ கத்தி தூக்குனா உனக்கு தண்டனை வரும்னு தெரியாதா? அப்ப யார் பின்னாடி இருக்கா? தைரியம் யாரு? சார், ஃபேக் மேரேஜஸ் நடந்துட்டு இருக்கு சார். இதுல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம ஒரு செய்தி படம் கூட வந்தது. 3500 ஃபேக் மேரேஜஸ் ஒரே ஒரு ஆபீஸ்ல நடந்ததுன்னு செய்தி கூட வந்தது. அப்ப அதெல்லாம் எந்த தைரியத்துல யார் செய்யறா? எந்த அடிப்படையில் செய்யறாங்க? ஸோ இங்க வந்து ஒரு கட்சி ஒரு இது இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த 100 வருடங்களாக, இந்த 60 ஆண்டு ஆட்சியில், இந்த திராவிடர் கழகங்கள் வந்த பின்னாடி பசங்க வந்து மாசுன்னா தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க சார். காங்கிரஸ் இருந்தது சுதந்திர போராட்ட காலத்தில், தலைவர் என்றால் இப்படி இருப்பார்னு ஒரு உருவகம் இருந்தது சார். அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அதை அப்படியே மாத்தி, அதுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து இங்க அப்படியே மாத்தி விட்டார். அதுதான் வருத்தத்துக்குரியது. தீக்குளிச்சு இறந்து போறது இது எப்படி இங்க வந்து ஒரு பெரிய வீர தீர செயலாகும்? சோ மக்களுக்கு வந்து இங்க இதெல்லாம் வந்து உனக்கு சரி தப்பு அப்படிங்கிறதே யோசிக்காம நீ என்ன வேணா பண்ணு, பாத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனாலதான் நீங்க இதெல்லாம் நடக்கிறது. ஸோ இது வந்து நான் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு இதுன்னு பார்க்காதீங்க, எல்லாத்தையும் மாத்திட்டார்கள். அதுதான் இங்க சிக்கலாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. பீகார்ல நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2 கட்டமாக நடைபெறும் சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி வந்து நாங்க தனித்து போட்டியிட போறோம்னு வேட்பாளர் முதல் கொண்டு அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களே. களம் யாருக்கு சாதகமா இருக்க போகுது சார்? சார், கண்டிப்பா இது வந்து பாஜக கூட்டணிக்கு தான் சாதகம் இருக்கும். ஏன்னா அம்மா ஆத்மி வந்து அவங்க கூட காங்கிரஸ் அந்த இண்டி கூட்டணி, INDA கூட்டணி, சரிங்களா? அது இவங்க இந்தியான்னு சொல்லிக்கிட்டோம், இந்தியா கூட்டணி, இண்டி கூட்டணி. அந்த கூட்டணியில இருந்தா நமக்கும் பாதிப்பு. ஏன்னா இவர் இப்ப ஓட்டு வரும்னாரு, அந்த ஊர்ல ஒரு பேரும் மதிக்கல, கம்ப்ளைண்ட்டும் வரல, ரிஜிஸ்டரும் பண்ணல யாரும். ஓட்டுக்கு திரும்பி ரிஜிஸ்டர் பண்ணுங்க யாரெல்லாம் பேர் எடுத்துட்டாங்களோ. இவரு பல பல லட்சம்லாம் சொன்னாரு, அங்க யாருமே பதிவு பண்ணல. சரிங்களா? ஒரு ஒரு 50 100 கணக்குல கூட வரல. அவர் சொன்ன கணக்குல இல்லவே இல்லை. அவர் லட்சத்துக்கு எங்கேயோ இருந்தார். அப்போ இவர் சொன்ன அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படவில்லை, சொதப்பிச்சு. இவர் கொடுத்தது சொதப்பிச்சு. சரிங்களா? அம்மா ஆத்மிக்கு என்ன பையனா, ஏற்கனவே பல மாநிலங்கள்ல அடி வாங்கிட்டு இருக்கு. இண்டி கூட்டணின்னு அடி வாங்கிட்டு இருக்கு. நம்மளும் அந்த கூட்டணியில் இருந்தோம்னா நமக்கும் ஒரு பாதிப்பு தான், நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு முன்னாடி எப்படி டெல்லியில தனிச்சு நின்று முதல்ல காங்கிரஸையும் திட்டி தானே வந்தோம். ஸோ அந்த பாணியில நம்ம வருவோம். இப்ப காங்கிரஸையும் திட்டலாம், பாஜகவையும் திட்டலாம், யாரை வேணா திட்டலாம் அப்படிங்கிற முறையில அவர் இப்ப இறங்கியிருக்காரு. ஸோ அந்த ஓட்டு பிரியும், எதிர் ஓட்டு பிரிக்கணும். ஒண்ணு, காங்கிரஸுக்கு எதிரான ஓட்டுகளை பாஜகவுக்கு போக விடாம இவர் தனியா எடுத்து பிரிக்கலாம். அந்த விதத்திலையும் இவர்கள் அந்த இதை மேற்கொண்டிருப்பாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜில. ஸோ இதுதான். ஆனா இது வந்து ஃபேவர் ஃபார் பிஜேபி நிதிஷ் கூட்டணி தான். அங்க ஏற்கனவே அவங்க வலுவாயிட்டாங்க. இப்ப இவங்களும் தனித்தனியா வரும்போது ஓவைசி கூட கேட்டிருக்காரு, 6 சீட்டு கொடுத்தா நாங்க வருவோம், இல்லைன்னா வரான்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் அவரும் உள்ளே வரவில்லை என்றால் அலையன்ஸ்ல இந்த கூட்டணிக்கு இன்னும் பெரிய டேமேஜ் தான். ஸோ பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்கா, இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான்.